வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரா டேஸ்டா மொறு மொறுன்னு கொண்டக்கடலை பகோடா எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே டேஸ்டா சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இந்த கொண்டக்கடலை பகோடாக்கு இந்த மாதிரி ஆனியன் சாஸ் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சொல்லவே வேணாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 1/4 கிலோ கொண்டக்கடலை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். உடனே உங்களால ஊற வைக்க முடியல, முத நாளே ஊற வைக்க முடியல அப்படின்னா, வெந்நீர் கொதிக்கிற வெந்நீரை இந்த மாதிரி ஊற வச்சிங்க அப்படின்னா ஊத்தி அது சீக்கிரமே அது ஊறிடும். இப்போ நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலைய மிக்ஸி ஜார்ல நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு பட்டை மிளகாய் ஒரு 2 பட்டை மிளகாய் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4 பல்லு, இஞ்சி துண்டு ஒரு 2-3 போட்டு இது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கணும், ரொம்பவும் நைஸா அரைக்க வேண்டாம். பாருங்க, இந்த பதத்துக்கு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா வராது, பகோடா வராது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமா போயிருச்சுன்னா அரிசி மாவு எக்ஸ்ட்ரா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இந்த அரைச்சி வச்ச கொண்டக்கடலை மாவை இதை ஒரு பவுல்ல நம்ம மாத்திக்கலாம். இது கூட போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். சின்ன சின்னதா கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி இலை கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியா இல்லாம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்ப இதுக்கு கொஞ்சம் மொறு மொறுன்னு நம்ம வர்றதுக்காக அரிசி மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓரளவு கொஞ்சம் கெட்டிமாவே இருக்கு மாவு. இப்போ அரிசி மாவு போட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டியாயிடும். தண்ணியா இருக்கக்கூடாது மாவு. சப்போஸ் உங்களுக்கு தண்ணியா இருந்துச்சுன்னா அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு ஒரு 10-15 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிருங்க. மூடி போட்டு அப்படியே மூடிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பகோடா மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கி ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். உடனே செய்யறதுக்கும் ஊற வச்சு செய்யறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாவை எடுத்து சின்ன சின்னதா இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு மாவு எடுத்து நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பொரிஞ்சு வருது. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். மொறு மொறுன்னு சொல்லவே வேணாம். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.